ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய சுவாமி சச்சிதானந்தா என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். நூலகம் பற்றிய சிறிய முன்னுரை. பரம்பூஜ்ய பப்பா அன்பார்ந்த மாதாஜியின் புனித திருவடிகளுக்கு சுவாமிஜியை கொண்டு சேர்த்தது எது? ஆசிரமத்தை விட்டு எங்கும் போகாமல் நிரந்தரமாக தங்கி இந்த மகான்களுக்கு சேவை செய்ய எது சுவாமிஜியை தூண்டியது? ஆசிரமத்திற்கு முழு ஈடுபாடுடன் கூடிய சேவை புரிய அவரை மேற்கொள்ள தூண்டியது எது என்பது பற்றி இந்நூலிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சுவாமி சச்சிதானந்தாவின் அக வாழ்க்கை, புற வாழ்க்கை இரண்டையும் இந்நூலில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டுள்ளது. இளம் பருவம் என்ற தலைப்பின் கீழ் சில பதிவுகளை காண்போம். சுவாமிஜி 10 வயதினராக 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது விசித்திரமாக வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்ற கேள்வி அவருள் எழுந்தது. சாதாரணமாக இது அந்த வயதில் ஒரு சிறுவனுக்கு உதிக்கும் கேள்வியே அல்ல. சுவாமிஜிக்கு லோகாயத வாழ்க்கையின் வெறுமை அப்போதே சிறிதளவு புலப்பட்டிருக்க வேண்டும். தன்னை சுற்றி இருந்தவர்களின் வாழ்க்கை அற்பமானதும் அர்த்தமற்ற நடவடிக்கைகளும் கேளிக்கைகளும் நிறைந்ததாகவும் அவருக்கு தோன்றியது. எல்லாவற்றுக்கும் சிகரமாகவும் உன்னதமாகவும் விளங்குபவன் என்று தன்னை பற்றி பெருமை பேசும் மனிதனுக்கு இத்தகைய நடவடிக்கைகள் சிறிதும் ஒவ்வாதவை என்று அவருக்கு தோன்றியது. தன் வினாவுக்கு விடையளிப்போர் யாரும் இல்லை என்று அவர் எண்ணினார். அதனால் அவர் மனம் விசித்திரமாக அலைப்பாய்ந்தது. தனக்குரிய காலத்தில் அழிவற்ற நிலை கிடைக்கும் என்று அவர் சமாதானம் அடைந்திருக்கலாம். ஆனால் அவரால் அது முடியவில்லை. மன அமைதியின்றி தவித்தார். அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்வதை விட விஷம் உட்கொண்டு இறப்பதே மேல் என்ற முடிவுக்கு வந்தார். இந்த தீவிரமான முடிவை மேற்கொண்டதில் சுவாமிஜி அசாதாரணமான தைரியம் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். வழக்கம் போல வார இறுதியில் தன் மேலார்கோடு வீட்டிற்கு சென்றபோது எவரும் அறியா வண்ணம் விஷத்தை உட்கொண்டு விட்டார். இதனால் அவர் உயிர் பிரியவில்லை. வாந்தியும் பேதியுமே ஏற்பட்டன. தனக்குத்தானே விதித்து கொண்ட துன்பத்திலிருந்து சுவாமிஜி தப்பித்து விட்டார். இறைவன் தான் அவருக்கு விதித்திருந்த பாதையில் சுவாமிஜி பயணம் செய்ய வேண்டுமென்று விரும்பினார் போலும். மறுபடியும் பள்ளிக்கு திரும்பி எதுவுமே நடவாது போல் தன் படிப்பை ஆர்வத்துடன் தொடர்ந்தார். அவ்வப்பொழுது வாழ்க்கையின் லட்சியமற்ற தன்மை பற்றிய பழைய சிந்தனைகள் அவரை வாட்டியே வந்தன. SSLC தேர்வில் சுவாமிஜி சிறப்பாக வெற்றி பெற்றார். தன் பள்ளியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவரையும் விட இவர் மிக அதிக மதிப்பெண்கள் பெற்றார். தன் ஆசிரியர்கள், சக மாணவர்கள் ஆகியோர் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிலேயே அவர் வெற்றி அடைந்தார். மேல் படிப்பிற்காக கல்லூரியில் சேர விழைந்தார். ஆனால் தன்னை உற்சாகப்படுத்தவும் உதவவும் ஒருவரும் இல்லாததால் அந்த யோசனையை கைவிட்டார். அவருடைய கல்வி முயற்சி திடீரென்று நிற்க வேண்டியதாயிற்று. அதனால் அவர் மனச்சோர்வு அடையவில்லை. உலகில் தனக்குரிய இடத்தை தான் பெற்றுவிடுவோம் என்று அவர் நம்பினார். 1939ஆம் ஆண்டில் கோயம்புத்தூரில் ஒரு மின்சார கம்பெனியில் வேலையில் சேர்ந்தார். அங்கே அவர் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். கம்பெனி நிர்வாகம் அவர் நம்பிக்கைக்குரியவராகவும் செயல்திறன் மிக்கவராகவும் இருப்பதை கண்டது. தான் எடுத்துக்கொள்ளும் எந்த பணியிலும் அவர் முழு மூச்சுடன் ஈடுபடலானார். பணியில் அவர் கொண்டிருந்த தீவிர கடமை உணர்வு வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே அவரிடம் காணப்பட்டது. 2வது உலகப் போர் மூண்டது. இளைஞர்கள் இராணுவ பணியில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். செயல் வேகமும் முனைப்பும் கொண்ட சுவாமிஜியும் மனு செய்தார். இராணுவ பணியில் சேர்த்து கொள்ளப்பட்டார். இது நடந்தது 1941ஆம் ஆண்டு. இராணுவ சேவையில் அவர் ஈடுபட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. இராணுவ பணியில்தான் உயிர் துறக்க நேர்ந்தால் தான் விரும்பிய மரணம் தனக்கு கிடைக்கும் என்று எண்ணினார். தற்கொலை செய்து கொள்வதால் தன் குடும்பத்திற்கு அபவாதம் ஏற்படும் நிலை இதில் இல்லை. வீட்டை விட்டு வெகு தொலைவில் இன்பம் துன்பம் இரண்டையும் ஏற்று வாழலாம். அது அவருடைய தலைவிதியை நிர்ணயிக்கும் துணிகர செயலாகவும் இருக்கும்.
சுவாமிஜி கிர்கி, டெல்லி, சிட்டகாங் மற்றும் தொலைதூரத்தில் இருக்கும் பர்மா, சிங்கப்பூர் ஆகிய இடங்களில் பணிபுரிந்தார். அவருடைய அறிவும் நாணயமும் கடமை உணர்வும் உயர் அதிகாரிகளின் பெரும் பாராட்டுதலை அவருக்கு பெற்றுத்தந்தன. இராணுவ வாழ்க்கை மனிதனை பற்றிய ஆழ்ந்து ஆய்வு செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு வழங்கியது. மனிதனை பற்றிய ஆழ்ந்த ஆய்வை தவிர வேறு எதுவும் அந்த அளவிற்கு தனக்கு விருப்பமானதாக இல்லை என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். அவர் தன் கண்களையும் காதுகளையும் எப்போதும் விழிப்புணர்வுடன் வைத்திருந்தார். பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று அவர் கண்டறிந்தார். தன் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மனிதன் தானே காரணமாய் இருப்பதையும் புரிந்து கொண்டார். புத்த பிரான் தன்னுடைய முதல் உபதேசத்தில் இவ்வாறே கூறுகிறார்: உன் துன்பத்திற்கு நீயே காரணமாவாய். 1944 பழைய சிந்தனைகள் மறுபடியும் உத்வேகத்துடன் தலை தூக்கின. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்ற கேள்வி அவரை பெரிய வெறியாக வாட்டத் தொடங்கியது. சுவாமிஜி 2 மாத விடுமுறையில் ஊர் திரும்பினார். விடுமுறை முடிந்து சிட்டகாங் திரும்பும் முன் சென்னையிலிருந்த தன் மூத்த சகோதரருடன் சில நாட்கள் தங்கியிருந்தார். தான் எவ்வளவு முயன்றாலும் வாழ்க்கையின் ஒரு சாரமும் காண முடியவில்லை என்றும், வாழ்வு இயந்திர கதியில் நடைபெறுவது தனக்கு சலிப்பூட்டுவதாகவும் தன் மூத்த சகோதரரிடம் தெரிவித்தார். மன அமைதியின்மையால் அவருக்கு அப்படி சலிப்பு இருப்பதாகவும், தெய்வ சிந்தனை மூலம் இந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றும் அவருடைய சகோதரர் அவருக்கு யோசனை சொன்னார். அன்றாடம் இறைவனை வழிபடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுமாறும், இறைவன் ஒருவனே அவருக்கு அமைதி அளிக்க முடியும் என்றும் அவர் சுவாமிஜிக்கு அறிவுரை வழங்கினார். அன்றாட வழிபாட்டின் மூலம் தன் இதயத்தில் இறை அன்பையும் கருணையும் உள்வாங்கிக் கொண்டு நேரம் கூடி வரும்போது அவர் இறைவனை நேருக்கு நேர் காண முடியும் என்றும் அவர் கூறினார். இந்த அறிவுரையினால் பெரிதும் கவரப்பட்ட சுவாமிஜி அன்றே ஸ்ரீமத் பகவத்கீதை போன்ற சமய நூல்கள் சிலவற்றை வாங்கிக் கொண்டு ஒரு புதிய மனோபாவத்துடன் சிட்டகாங் திரும்பினார். பள்ளியில் பெற்றிருந்த சமஸ்கிருத அறிவு இப்போது அவருக்கு கை கொடுத்தது. அதிகாலையில் எழுந்து சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தையும் அவர் ஜெபிக்க துவங்கினார். இந்த பயிற்சி நன்கு நடைபெற்று வந்தது. ஆனால் அலுவலகத்தில் வேலை அதிகரித்த போது அவருடைய வழிபாடும் சமய நூல் படிப்பும் சிறிது சுணக்கம் அடைந்தன. சில மாதங்கள் கழித்து மீண்டும் பழைய சந்தேகமும் வாழ்வினுடைய பொருள் நோக்கம் பற்றிய கேள்விகளும் தலை தூக்கியதை கண்ட சுவாமிஜி துணுக்குற்றார். முழு மூச்சுடன் இறை வழிபாட்டை துவக்கி அவர் தற்காலிக அமைதி பெற்றார். 1945 யுத்தம் முடிந்தபோது சுவாமிஜி இராணுவ சேவையிலிருந்து விடுபட்டார். எந்த வேலைக்கும் செல்வதில்லை என்று முடிவு செய்தார். முதலில் மேலார்கோடு சென்றுவிட்டு பிறகு வயநாடு போய் குடும்ப எஸ்டேட் நிர்வாகத்தில் தன் மாமாவிற்கு உதவியாக இருக்க எண்ணினார். சிறிது காலம் வயநாட்டின் ரம்மியமான சூழ்நிலையில் நிம்மதியாக வாழ்ந்தார். வாழ்க்கை அமைதியாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஆனால் சுவாமிஜியோ தான் பணிகளில் அளவுக்கு மீறி ஈடுபடுவதாக உணர்ந்தார். ஆத்ம பலத்தை அடையாமல் பணிகளில் ஈடுபடக்கூடாது என்று முடிவு செய்தார். அப்பொழுது அவருக்கு ஐதராபாத் செல்லும் வாய்ப்பு ஒன்று கிட்டியது. அவருடைய ஒரே சகோதரி லக்ஷ்மியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவருக்கு சுவாமிஜியின் உதவி தேவைப்பட்டது. சுவாமிஜி ஐதராபாத்தில் 6 மாத காலம் தங்கியிருந்தார். அவரது மிகுந்த பொறுமையாலும் அன்பார்ந்த கவனிப்பாலும் சகோதரியின் உடல்நிலை பூரண குணமடைந்தது. அவள் ஆரோக்கிய நிலைக்கு திரும்ப உதவினார். அவர் அவளுக்கு உதவி புரியும் தேவதூதனாக விளங்கினார். அவருடைய சகோதரி தன் தாய் உயிருடன் இருந்திருந்தால் கூட சுவாமிஜியை போன்று தன்னை அவ்வளவு அக்கறையுடன் கவனித்திருக்க மாட்டார் என்றெண்ணி சுவாமிஜியின் அன்பு கவனிப்பில் நெகிழ்ந்து போனார். மருத்துவமனையில் கவனித்துக் கொண்டது போக தன் சகோதரி உண்ண வேண்டிய பிரத்யேக ஆகாரங்களை தயாரித்தும் உரிய நேரத்தில் மருந்துகளை கொடுத்தும் சுவாமிஜி பணிவிடை செய்தார். தனது நலனுக்காக அவர் எடுத்துக்கொண்ட அக்கறையை எண்ணி அவருடைய சகோதரி நன்றி பெருக்கில் உணர்ச்சி வசப்படுவது வழக்கம். அடுத்த தலைப்பு: குருவை நாடுதல், ஆன்மீக அருள் தாகம். மாதாஜிக்கு சுவாமிஜி ரிஷிகேசம் செல்வதில் அவ்வளவாக விருப்பம் இருந்ததாக தெரியவில்லை. வாய்ப்பு கிடைக்கும்போது பப்பாவிற்கு நீ சேவை செய்து விடுவது நல்லது என்று அவர் சுவாமிஜியிடம் தெரிவித்தார். மாதாஜி பப்பாவை ஒரு அவதாரமாக, சாக்ஷாத் பிரம்மமாகவே கருதினார்.
தான் தேடிச் செல்லும் தெய்வம் அருள் புரிய சித்தமாக கண்ணெதிரே இருக்க சுவாமிஜி ஏன் ரிஷிகேசம் செல்ல வேண்டும் என்று மாதாஜி வியந்தார். பப்பாவுக்கு இந்த நோக்குடன் சேவை செய்தே சுவாமிஜி தன் ஆன்மீக லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சுவாமிஜி மாதாஜி கூறியதை மகிழ்வுடன் ஒப்புக்கொண்டாலும் உள் ஒளியை பெறும் அடிப்படை தேவை தனக்கு இருப்பதாகவும் அப்போதுதான் தன் சேவை அர்த்தமுள்ளதாகும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்தார். இறுதியில் அவர் கருத்தை ஒப்புக்கொண்ட மாதாஜி அவருக்கு உதவக்கூடிய சில அறிவுரைகளையும் கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன் காவேரி ஆற்றங்கரையில் காஷாயம் பூண்ட பொழுது பூஜ்ய பப்பா மேற்கொண்ட உறுதிமொழிகள் போன்றே ரிஷிகேஷத்தை அடைந்ததும் சுவாமிஜியும் கங்கா மாதா முன் மீறக்கூடாத சந்நியாசியின் அந்த உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டார். துறவரத்தை தீவிரமாக மேற்கொண்டு தான் அங்கிருந்த 8 மாதங்களில் தீவிர ஆன்மீக சாதனையில் கடும் முயற்சியுடன் சுவாமிஜி ஈடுபட்டார். இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள ரிஷிகேஷம் ஒரு புனித தலம் என்பதை சுவாமிஜி அறிந்திருந்தார். இங்கு தீவிர சாதகர்கள் தொன்று தொட்டு கடும் தவத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இங்குள்ள அழகிய இயற்கை சூழலும் சத்சங்கமும் அவர்கள் மனதை கொள்ளை கொள்கின்றன. இங்கு கங்கை கம்பீரமாக துள்ளி பாய்ந்து ஓடுகிறது. மோனத்தின் உருவாக வெண்பனி மூடிக்கொண்டிருந்த இமயமலை தொடர்களின் பின்னணி இந்த இடத்திற்கு மேலும் பொலிவூட்டுகிறது. கங்கையின் குளிர்ந்த தெல்லிய நீர் அவர்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி அதன் கரையில் தவ வாழ்க்கைக்கு அவர்களை தயார் செய்கிறது. ரிஷிகேசத்தின் காற்றில் அவர்கள் ஆன்மீக அலைகளை உணர்கின்றனர். இந்த அமைதியான சூழ்நிலையில் மரங்களில் இலைகள் தோன்றுவது போல அவர்களிடையே தியானம் இயற்கையாக கைகூடுகிறது. ஆத்மாவின் அடித்தளத்தை தொட்டு பரிபூரண அமைதி, ஆனந்தம், சுதந்திரம் ஆகிய உணர்வுகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். சுவாமிஜி தன் உடல், மனம், ஆன்ம சக்திகளை தன் லட்சியத்தை அடைவதில் தீவிரமாக ஈடுபடுத்தினார். மகான் சிவானந்த சரஸ்வதியின் தரிசனம் சுவாமிஜிக்கு கிடைத்தது. சுவாமி சிவானந்தாவின் பிரதம சீடர் சுவாமி சிதானந்தாஜி ராம்நகரில் சுவாமிஜி தங்க ஏற்பாடுகள் செய்தார். இந்த இடம் சிவானந்த ஆசிரமத்திற்கு அருகிலேயே உள்ளது. இங்கே நாள்தோறும் கங்கையில் ஸ்நானம் செய்து முடித்த பின் சுவாமிஜி ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடுவார். காளி கம்பளிவாலாவின் அன்னதான கூடத்தில் கிடைத்த உணவையே சுவாமிஜி உட்கொண்டார். தன்னுடைய வயதை ஒத்த சந்நியாசிகளுடன் நன்கு பழகினார். அவர்களில் இருவர் சுவாமி விஷ்ணு தேவானந்தாவும் சுவாமி ஆச்சாரியா தீர்த்தாவும் ஆவர். பின் கூறப்பட்டவர் ஈஸ்வரானுவேஷனம் என்ற தலைப்பில் இவர் தன் ஆன்மீக சுயசரிதையை மலையாள மொழியில் புத்தகமாக எழுதியுள்ளார். தான் ரிஷிகேஷத்தில் தங்கியிருந்த நாட்களை பற்றி சுவாமி ஆச்சாரிய தீர்த்தர் பின்வருமாறு நினைவு கூறுகிறார். சச்சிதானந்தா என்ற ஒரு இளம் சந்நியாசி எங்களுடன் வந்து தங்கினார். குறுகிய காலத்தில் விஷ்ணு தேவானந்தாஜியும் சுரேஸ்வரானந்தாஜியும் நானும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டோம். அந்த நாட்களில் இரவு நேரங்களில் நான் கீர்த்தனைகளை இட்டுக்கட்டி இசைக்கும் பழக்கம் கொண்டிருந்தேன். இது சச்சிதானந்தாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. அவர் எனது பாடல்களை ரசித்ததோடு மட்டுமல்லாமல் என்னை ஊக்குவித்து மேன்மேலும் பாடுமாறு தூண்டினார். அவருடைய அமைதியான சலனமற்ற பண்பும் சகாக்கள் மீது அவர் காட்டிய அன்பும் என்னை அவர்பால் மிகவும் ஈர்த்தன. பற்றற்ற ஒரு யதியைப் போல அவர் வாழ்ந்து வந்தார். கொசுக்கள் நிறைந்த அந்த பகுதியில் அவர் எப்போதுமே கொசுவலையோ போர்வையோ பயன்படுத்தவில்லை. மலேரியா நோயை தவிர்ப்பதற்கு வலை மிகவும் தேவை என்று நாங்கள் அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் காது கொடுத்து கேட்கவில்லை. அவருடைய தந்தை வழி மாமாவை நான் வயநாட்டில் சந்தித்த போது ரிஷிகேசத்தில் ஆன்மீக சாதனையில் அவர் ஈடுபடும் சூழ்நிலையை விளக்கினேன். அவருடைய சிறப்பான பண்புகளை நான் விவரிக்கையில் எங்கள் இருவர் கண்களினின்றும் கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தோடி எங்கள் மார்புகளை நனைத்தது. ஆச்சாரிய தீர்த்தரின் புத்தகத்திலிருந்து இந்த சொற்கள். சுவாமிஜி தன் தீவிர சாதனைக்கு ஏற்ப தன் உடலை கட்டுப்பாட்டுடன் எவ்வாறு உறுதிப்படுத்தினார் என்பதை நமக்கு தெளிவாக காட்டும். தன் சக்தி முழுவதையும் திரட்டி குரு அருளின் துணையுடன் சுவாமிஜி உற்சாகமாக ஆத்ம சாதனையில் ஈடுபட்டார். 1951ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓர் இரவு சுவாமிஜி சிறிதும் கண்ணயரவில்லை. அவர் இடைவிடாது ராமநாமத்தை உச்சரித்து வந்தார். இரவு முழுவதும் பூஜ்ய பப்பா, மாதாஜி இவர்களின் தெய்வீக சாநித்தியத்தை அவர் தெளிவாக உணர்ந்தார்.
இவ்வனுபவம் அவரை பெரிதும் பிரமிப்படைய செய்தது. அவர்களின் சாநித்தியம் இத்துணை தெளிவாக உணரப்பட்டதன் உட்பொருள் அவருக்கு விளங்கவில்லை. 4 நாட்களுக்குப் பின் பூஜ்ய பப்பாவிடம் இருந்து சுவாமிஜிக்கு கடிதம் வந்தது. சுவாமிஜிக்கு அந்த தெய்வீக அனுபவம் ஏற்பட்ட நாளில்தான் பப்பா அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் கண்ட வாசகம்: பப்பாவும் மாதாஜியும் சுற்றுப்பிரயாணம் புறப்படுகிறோம். உன்னை தவிர இந்த பிரயாணத்தில் வேறு யாரையும் நாங்கள் சேர்த்து கொள்ளவில்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வந்து சேர்ந்து கொள்ளலாம். அது ஒரு நெகிழ்விக்கும் கடிதம். பப்பாவும் மாதாஜியும் தன்னை பற்றி தீவிரமாக சிந்தித்திருக்க வேண்டும் என அவருக்கு தோன்றியது. பப்பாவுக்கு ஒரு தந்தி மூலம் தான் அவர்களுடன் பெங்களூரில் வந்து சேர்ந்து கொள்வதாக சுவாமிஜி தகவல் அனுப்பினார். இத்தொடர்ச்சியை அடுத்த வாரம் மீண்டும் பதிவுடன் காண்போம். ஆவலுடன் எதிர்பாருங்கள். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.